ரெண்டு நண்பர்கள் இந்த ஊர்ல பேயெல்லாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் சுத்த பொய், நாங்க நிரூபிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு ஊரை சுத்தி சுத்தி வராங்க. அப்படி அவங்க சுத்தி வரும்போது அவங்க கையில வச்சிருக்க பொருளுக்காக ஒரு கொடூரமான பேய் இவங்களுடைய வாழ்க்கையில என்டர் ஆகுது. அப்படி என்ட்ரானதும் இவங்க வாழ்க்கையில நடக்கிற அதிபயங்கர அமானுஷ்ய பேய் நிகழ்வை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஒவ்வொரு செகண்டும் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் ரொம்பவே சஸ்பென்ஸாகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க, ஹெட்செட்டை போடுங்க. வெல்கம் டு மை பார்ட்டி கோஸ்ட் மிரர் தமிழ். சதீஷ், ஹரி இவங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஒரு நாள் ஹரியோட வீட்டில் சதீஷும் அண்ட் ஹரியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஈவில் டெட் ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மூவியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஹரியோட ஃபேமிலி எல்லாருமே சூப்பராக எடுத்திருக்காங்க படம், அவ்வளோ பயமா இருக்குன்னு சொல்லிட்டு படத்தை ரொம்பவே பாராட்டுறாங்க. அப்போ சதீஷும் ஹரி என்ன சொல்றாங்கன்னா, பேய் எல்லாம் பொய், அதெல்லாம் நம்பாதீங்க, ஜஸ்ட் ஒரு கற்பனை கதைன்னு சொல்றாங்க. பட் ஹரியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பேய் எல்லாம் உண்மை, பேய் இருக்கோதான் இது போல படம்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, இது நாங்க நிரூபிச்சு காட்டுறோம், பேய் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு காட்டுறோம், அப்ப நீங்க நம்புவீங்களான்னு கேட்கறாங்க. அப்போ ஹரியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டேய் நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, ஒழுங்கா அந்த வேலையை மட்டும் பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காதீங்க, பேய் இருக்கு அது உண்மை அவ்வளவுதான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க அப்படி சொன்னது கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நம்ம பேய் இல்லை, நம்ம நிரூபிச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சொல்றான். அப்போ சதீஷ் அது என்ன ஐடியான்னு கேட்கறான். ஒன்றும் இல்லை மச்சான், சிக்கன் ஷாப்பு நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும், நம்ம ஸ்ட்ரெயிட்டா சிக்கன் ஷாப் போறோம், ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 கிலோ சிக்கன் எடுப்போம், அந்த சிக்கன் எடுத்துக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவோம், ஏதாவது அமானுஷ்யமான பேய் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பின்னாடி வரும், அப்போ நம்ம பார்க்கலாம், பார்த்துட்டு அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பட் சதீஷ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தயங்குறாரு. பட் ஹரி கம்பல் பண்ணதால அவரும் ஓகே சொல்லிடுறாரு. கரெக்டாக டைம் ஆல்மோஸ்ட் 10 ஆக போகுது. அப்போ ஹரி அவங்க வீட்டில் என்ன சொல்கிறான்னா, அம்மா நான் இது மாதிரி சதீஷ் கூட போய் சதீஷ் வீட்டில் படுத்துக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் சொல்கிறான். அவங்க வீட்டிலே ஓகேன்னுறாங்க. ரெண்டு பேரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக சிக்கன் ஷாப்புக்கு போகிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக 2 கிலோ சிக்கன் வாங்குறாங்க. வாங்கிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க, ஊருக்குள்ளே வரல, ஏன்னா 12 மணி ஆகட்டும் அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவங்க சிக்கன் ஷாப்பை கொஞ்சம் தள்ளி இருக்கிற டீ ஷாப்பில் டீ சாப்பிட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக மணி 12 ஆகுது, இப்போ போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சதீஷ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஹரி பைக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு கவரில் சிக்கன் போட்டு கொடுத்தாங்க இல்லையா, அந்த சிக்கனை கையில் வச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சிக்கனை ஒரு சிக்கன் பீஸாக எடுத்து ஒரு 100 மீட்டருக்கு ஒரு சிக்கன் பீஸை தூக்கி போடுறாங்க. அவங்க வர வழி ஃபுல்லாக போட்டுகிட்டே வராங்க. பைக் அப்படியே ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு இது போல் பண்ணிட்டு வராங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு அமானுஷ்யமான விஷயமோ இல்லை பேயோ ஏதாவது இந்த பீஸ் எடுக்குதான்னு சொல்லிட்டு எதுவுமே எடுக்கலை. கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க, என்னடா இது எந்த பேயும் வரல, அப்போ நம்ம நினச்சது உண்மைதான், இது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு ஹரிக்கு ஒரு ஐடியா தோணுது, மச்சான் நீ அந்த மயான பூமிக்கு வண்டி விடு, அங்கே ஒரு 2 சிக்கன் பீஸை தூக்கி போட்டு பார்ப்போம் ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறானுங்க. முடிவு பண்ணிட்டு அதே போல் அந்த மயான பூமிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 2 சிக்கன் பீஸை தூக்கி போடுறாங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க, பட் எந்த அசைவுமே இல்லை. உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, பைக்கை ஒரு இடத்துல சதீஷ் ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ ஹரி என்ன பண்ணுறாருன்னா, அந்த கவரை பார்க்குறாரு, கரெக்டாக 4 பீஸ் சிக்கன் மட்டும் தான் இருக்குது. ஆமாம் இதுக்கு மட்டும் என்ன பேய் வரவா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கவரை முடிச்சு போட்டுட்டு அந்த கவரை எடுத்து தன்னோட லெஃப்ட் கையில் எடுத்து அவருடைய லெஃப்ட் சைடுக்காக தூக்கி போடுறாரு. அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணறை சுற்றி பெரிய எம்டி லேண்ட் இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறவங்க அங்கே தான் போய் மேய்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தூக்கி போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா இவர் கவர் தூக்கி போட்டார் இல்லையா ஹரி, அந்த கவரை யாரோ ஓப்பன் பண்ணி கையை உள்ளே விட்டால் என்ன சவுண்டு வருமோ அந்த சவுண்டு கேட்குது. அப்போ 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாங்க ஒரு கருப்பு உருவம் பெரிய முடி வச்சுக்கிட்டு அந்த கருப்பு கவருக்குள்ளே தன் தலையை விட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு செம ஷாக்கு, யாரா அது இந்த டைமில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு உடனே ஹரி என்ன பண்ணுறாருனா, ஏய் யாருமா அது இங்கே உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சவுண்டு விட்டு பார்க்குறாரு. யாராவது ஆடு மாடு மேய்ச்சிட்டு ஏதாவது மிஸ் ஆகிடுச்சா இல்லை அதை கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாருனா ஹரி ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி போகிறாரு. சதீஷ் தடுக்கிறாரு, மச்சான் வேணாம், இது ஏதோ சரியாக பாடலை, முடி அவ்வளோ பெருசாக இருக்குது, இது மனுஷங்க மாதிரி தெரிலன்னு சொல்கிறாரு.
அவரும் என்ன பண்றாருன்னா சொன்னதை கேட்காம அகைன் ஒரு 2 ஸ்டெப் இறங்கி போறாரு. அப்படி அவர் போனதுக்கு அப்புறமா அந்த உருவம் டக்குன்னு ஃபேஸை திருப்பி உங்ககிட்ட காமிக்குது. இதை பார்த்து அவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. முகம் ஃபுல்லாக அப்படியே தோல்லாம் உறிஞ்சு போய் கண்ணெல்லாம் கருப்பாக பெரிய முடியோடு அப்படியே காமிக்குது. செம்ம பயம் வந்தது 2 பேருக்கும். சதீஷ் வேகமாக என்ன பண்ணுறாரு, பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் ஹரி வந்து கிணத்துக்கிட்ட போய் நிற்கிறாரு. இதை பார்த்த சதீஷுக்கு செம ஷாக்கு. பைக்கை ஸ்டாண்டு போட்டு இம்மீடியட்டாக ஹரி கிட்ட வராரு. பயத்திலே கிட்ட வராரு. ஹரியை பொறுமையாக டச் பண்ணலான்னு போகிறாரு. மச்சான் ஹரி என்ன பாடுறா, இங்கேண்டா வந்து நிற்கிற, ஏதாவது பேசுகிறான்னு சொல்கிறாரு. பட் ஹரி எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த கிணத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்கிறாரு. ஹரி கண்ணே சிமிட்ட மாட்டேங்கிறான். அப்படியே அந்த ஐபால் மூவ்மெண்ட்டே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கான். சதீஷுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது. ஓங்கி பலால்னு அடிச்சிடறான் ஹரியை. அப்போ தான் அவனுக்கு சுயநினைவு வருது. வந்ததுக்கப்புறமா நாடான்னு கேட்கும்போது, என்னடா பண்ணுற, கணத்துக்கு எட்ஜில் வந்து நிற்கிறடா நீ அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறமா ஆமாண்டா இப்படி என்ன நடந்ததுன்னு தெரியலடா எனக்கு இவனும் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறமா சதீஷ் சரி இமீடியட்டாக வீட்டுக்கு போகலாமா, இது ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நீ உட்காரு நான் வண்டி ஓட்டுறேன்னு சொல்கிறான் சதீஷ். வேணா நீ ஓட்டாத வண்டி நான் ஓட்டுறேன்னு சொல்கிறான். சரி வீட்டுக்கு போனால் போதும் சொல்லிட்டு நீயே ஓட்டு மச்சான்னு சொல்லிட்டு ஹரியை உட்கார வச்சுட்டு இவன் பின்னாடி உட்காடுறான். ஹரி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்க கிராமத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனோம். ஸ்ட்ரெயிட்டாக போகலை, வண்டியை யூட்டர்ன் எடுக்கிறான். சதீஷ் கேட்குறான் நீ எதுக்கு யூட்டர்ன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. விஷயம் இருக்குது பின்னாடி உட்காருன்னு சொல்கிறான். மச்சான் மாறண்டா நம்ம வீட்டுக்கு போயிடலாடா சொல்கிறான். யூட்டர்ன் எடுத்துகிட்டு வண்டியை ஸ்ட்ரெயிட்டாக எங்கே எடுத்துகிட்டு போகிறான்னா, இவங்க 10 மணிக்கு சிக்கன் வாங்கினாங்க இல்லையா, அந்த சிக்கன் ஷாப்புக்கு வண்டியை போய் ஸ்டாப் பண்ணுறான். அப்போ சதீஷ் கேட்குறான் இங்கே எதுக்கு நான் வந்திருக்கேன்னு கேட்குறான். எனக்கு அகோரமாக பசி எடுக்குது, நான் சிக்கனை சாப்பிட்டான்னு சொல்கிறான். என்ன விளையாடுறியா, மணி நாவு தெரியுமா, நம்ம 12 மணிக்கு கிளம்பலாம் பிளான் பண்ணோம், இப்போ மணி ஆல்மோஸ்ட் 1:30 ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்கிறான். இல்லை எனக்கு சிக்கன் வேணும்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் ஷாப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இரும்பு ஷட்டரை போட்டு அடின்னு அடிக்கிறான் ஹரி. தன்னுடைய காலால் எட்டி உதைக்கிறான். இவன் சதீஷுக்கு பயமாகவும் இருக்குது. ஃப்ரெண்டை விட்டுட்டு போக முடியாது. மச்சான் அப்படி பண்ணாதரா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடான்னு சொல்லிட்டா. எப்படியோ சமாளித்து ஹரியை பின்னாடி உட்கார வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு ஒரு வழியாக கூப்பிட்டு வந்து ஹரி அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இவனும் அவங்க வீட்டுக்கு போயிடுறான். மறுநாள் காலையில் ஹரி வீட்டிலேருந்து சதீஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சதீஷ் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா, கொஞ்சம் பயமாக இருக்குப்பான்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறேன்னு கேட்குறான். இல்லை கொஞ்சம் சீக்கிரம் வாப்பான்னு சொன்னோன்னே இவனும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேகமாக ஹரி வீட்டுக்கு போயிருக்கான். அங்கே போய் பார்த்தா சமைக்காத பச்சை சிக்கனை உட்காந்துக்கிட்டு அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த செம்ம ஷாக் ஆகிட்டான் சதீஷ். என்னப்பா இப்படி பண்ணுறான் அப்படின்னு இவங்க சொல்லும் போது நேற்று நடந்த எல்லா விஷயத்தையுமே சதீஷ் வந்து அவங்க வீட்டில் சொல்கிறான். அப்போ ஹரி வீட்டில் சதீஷை திட்டுறாங்க. இப்படிலாம் பண்ணலாமா, நாங்கள் தான் சொன்னோம்ல இதெல்லாம் விளையாடக்கூடாது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்குது பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவன் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தான் இல்லையா, அப்படியே வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு கெட்ட ஸ்மெல்லு வருது. இந்த பச்சை சிக்கன் அப்படியே அவனுக்கு ஏற்றுக்கல, வெளியே வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ பையன் வந்து பொசஸ் ஆகிருக்கான், ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே போகிறான். தண்ணி குடிக்க போகிறான்னு சொல்லிட்டு யாரும் பின்னாடியே போகலை. கிச்சனுக்குள்ளே போயிட்டு அகைன் அவன் சாப்பிட்ற சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா இவங்க மீன் சமைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்காங்க. அந்த பச்சை மீனை அப்படியே கடிச்சு சாப்பிட்றான். அந்த முள்ளெல்லாம் அப்படியே தூக்கி போடுறான். இதை பார்த்ததும் இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. கண்டிப்பாக பையன் பொசஸ் ஆகிட்டான், இவனை வந்து சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஹரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சதீஷ் கிட்ட, சதீஷ் எப்படியாவது இவனை நம்ம ஊரில் இருக்கிற ஐயனார் கோயில் கூட்டிகிட்டு போனால் அங்கே கண்டிப்பாக அவனை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பட் இந்த விஷயம் இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹரிக்கு கேட்டுடுது. அப்போது ஹரி உடம்புக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வருது, ஒரு பெண் வாய்ஸு. அந்த கோயிலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா இவனை நீங்கள் இன்றைக்கி தான் கடைசியாக பார்க்க முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கெல்லாம் பயந்தா வேலைக்காவான்னு சொல்லிட்டு உடனே ஹரி எதிர்க்க, நாங்கள் சும்மா சொன்னோம், விளையாட்டுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சமாளிச்சுட்டு தனியாக போயிட்டு அவங்க ஊரில் வந்து ஒரு மாருதி ஆம்னி கார் வச்சுருக்காரு ஒருத்தர். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நைஸாக வர வச்சுட்டு ஹரிக்கிட்ட, இது போல் நம்ம ஊர் சந்தைக்கு போகலாம், காய்கறிலாம் வாங்கணும், அது அண்ணன் வந்திருக்காரு, அவர் வீட்டுக்கு வாங்கணுமா, வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காருவா, ஒன்றா போகலாம் சொன்னதுக்கப்புறமா ஹரி அந்த விஷயத்தை நம்பி ஆம்னி காரில் ஏறுறான். ஏறிட்டு இவங்க அந்த கோவிலுக்கு போகிறத பற்றி பேசாமல் வேறு விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு வராங்க. சந்தையில் அது வாங்கலாம், இது வாங்கலாம், இந்த பொருள் வாங்கலாம், அந்த பொருள் வாங்கலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பேசிட்டு அப்பப்போ ஹரியை பார்த்து நீ நான் வாங்க போகிறேன், நீ தான் அமைதியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஹரி எதையுமே கண்டுக்கல. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அப்படியே உட்காந்துக்கிட்டு அவங்க யார் பேசுறது எதுவுமே கவனிக்காமல் அந்த கண்ணாடி, அதாவது ஃப்ரண்ட் மிரரே பார்த்துக்கிட்டு வரான் வண்டி எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு.
கரெக்டாக அந்த பாதை போயிட்டு லெஃப்ட் போனால் சந்தைக்கு போகிறது, ரைட் எடுத்தால் கோவிலுக்கு போகிறது. வண்டி போய் கரெக்டாக அங்கே ஸ்டாப் ஆகுது. இவன் மைண்டு ஃபுல்லாக அங்கேயே இருக்குது. லெஃப்ட்டு போகிறாங்க, ரைட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட்டு போகிற மாரி போய் அந்த அண்ணன் டக்குன்னு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டாரு. திருப்பின உடனே அவன் இந்த காரில் உட்காந்துக்கிட்டு ஏன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே வண்டியை விட்டு இறங்குறதுக்கு ரொம்ப போராடுறான். டோரை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். உள்ள ஆட்கள் வந்து இவனை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க, கட்டுப்படுத்த முடியல. ஸ்ட்ரைட்டாக ஒரு வழியாக திரும்ப ஐயனார் கோயிலில் ஸ்டாப் பண்ணிட்டு டோரை திறந்து விட்றாங்க. இப்போ ஓடு உள்ள கோயில் உள்ளன்னு சொல்கிறாங்க. இவன் அப்படியே கோயில் உள்ள போகாமல் அந்த கோயிலை வெறிக்க அப்படியே வெறிக்க பார்த்துக்கிட்டு அப்படி நிற்பாங்க இல்லையா, அது போல் நிற்கிறான். தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறான். சுற்றி மடக்கிடுறாங்க. அந்த ஒன்றில் ஐயனார் கோயில் பூசாரி பார்த்தாரு. நிறுத்துங்க, அவனை பிடிக்காதீங்க, விடுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரங்கள் சொன்னார். அப்படியே நிற்க ஆரம்பித்தான். ஒரு வெள்ளை கலரில் கயிறு போல் கொண்டு வந்தார். அவன் கையை பிடிச்சாரு, கீழே உட்கார வச்சாரு. அவனோட தலை உச்சி முடியல அந்த கயிறு ஏதோ கட்டினாரு. சாந்தமாயிட்டான். அவனை கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. கருவறையில் கூப்பிட்டு போல வெளியே ஒரு பெரண்டா போல் இருக்குது, அங்கே உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு ஹரியோட ஃபேமிலி கிட்ட சொல்கிறாரு, கண்டிப்பாக ஏதோ ஒன்று இவனை பின்தொடர்ந்து வந்திருக்கு, இவன் உடம்புல தான் இருக்குது, தப்பிச்சு போக ட்ரை பண்ணுது, ஆனால் இதுக்கப்புறம் போக முடியாது, நீங்கள் பயப்படாதீங்க சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒரு 1/2 hourல ஒரு பம்பை உடுக்கையெல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அவங்களெலாம் வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு எலுமிச்சங்கனியை வச்சு அதை ஒரு வட்டம் வரைஞ்சி அந்த வட்டத்துக்கு உள்ளே இவனை நிற்க வச்சு பம்பை உடுக்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ யார் சொல்லு அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறான். வெறிக்க அந்த ஐயனார் கோயில் பூசாரியை முறைச்சி பார்க்குறான். உங்களால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டே இருக்கான். பட் அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் பம்பையும் உடுக்கையும் அடிக்கும் போது ஹரியால் வந்து நீ கட்டுப்படுத்த முடியல, டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வாயை திறந்து தான் யாருன்ற உண்மைகள்லாம் சொல்கிறான். இது போல் தன்னுடைய பேர் செல்வி, 12 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், கால் தவறி கிணத்துல விழுந்துட்டேன், ஸோ காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, நீச்சல் தெரியாமல் அங்கே இறந்து போயிட்டேன். அப்படி நான் தவறி போனதுக்கப்புறமா என் ஃபேமிலியில் எனக்கு செய்ய வேண்டிய முறையாக எந்த காரியமும் செய்யலை, நான் பசியால் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதுமாரி சுற்றிக்கிட்டு இருக்கும் போது தான் இவங்க அந்த சிக்கன் பீஸை தூக்கி போட்டாங்க. அங்கோர பசி இருந்தாலும் சாப்பிட ஆரம்பித்தேன். இவன் உடம்புக்குள்ளவே இருந்து நல்லா தன்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஆனால் இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லி முடிக்குது. அப்போ ஐயனார் என்ன சொல்கிறாருன்னா, உன் இஷ்டத்துக்கு உடம்பெல்லாம் இருக்க முடியாது, நீ இப்போவே கிளம்பி ஆகணும், உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அது சில விஷயங்கள்லாம் சொல்லுது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்லுதுன்னா, நான் இறந்து 12 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் நான் ஒருத்தர் கூட தொந்தரவு பண்ணதில்லை, எனக்கு செய்ய வேண்டியதை வந்து சரியாக செஞ்சுருந்தாங்கன்னா நான் பசி தீர்ந்து நிம்மதியாக இருந்திருப்பேன், இப்போ நான் திருப்தியாக சாப்பிட்டேன், நான் இதுக்கப்புறம் இவன் உடம்பு விட்டு போயிடுறேன், யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சத்திய வாக்கு ஐயனார்கிட்ட கொடுத்துட்டு அவன் உடம்புல இருந்து அங்கேருந்து காணாமல் போயிடுது. அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, இப்போவாவது நம்புறியாப்பா பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ ஹரி சொல்கிறான், நான் எப்படி நம்ப முடியும், நான் தான் எதுவுமே பார்க்கலையே, நீங்களாம் ஒன்று சொல்கிறீங்க, என்னை கோவிலில் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க, நான் எப்படி இந்த உட்காந்துட்டு இருக்கேனே தெரிலன்றான். அப்போ சதீஷ் சொல்கிறான், மச்சான் இது விளையாட்டு இல்லை, உண்மையிலே நானும் பார்த்தேன் நீ பண்ணதை, இது கண்டிப்பாக உண்மை, உன் உடம்பை வந்து ஒரு பொசஸ் பண்ணிச்சு, அது ஒரு பெண் ஆத்மா, அது ஒன்று விட்டு போயிடுச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா தான் இவனுக்கு நம்பிக்கையே வருது, ஓஹோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. பேய் நம்பிக்கை இருந்தால் பேயாக பாருங்கள், கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளாக பாருங்கள். எனக்கு 2 நம்பிக்கையுமே இல்லைனா இதை ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. இதே போல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு நிறைய கேட்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க இல்லையா, இதில் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் திரும்பவும் இதே போல் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜீவானந்தம்.